அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். காலையில செடிக்கெல்லாம் தண்ணி ஊற்றியாச்சு. ஃபர்ஸ்ட் வந்து வெளியில் வந்து வியூ தான் பார்ப்பேன். நெக்ஸ்ட் வந்து சாம்பார் ஒரு சைடில் ரெடி ஆயிடுச்சு. இன்னைக்கு சாம்பாரும் குட்டி முட்டை தோசை தான் போட போகிறேன். இதில் வந்து தோசை மாவில் ஒரு முட்டையும் கொஞ்சம் மிளகாத்தூள், சால்ட்டு இது மூணுத்தையும் நல்லா கலந்து ஆல்ரெடி சோடா பவுடரும் கலந்துருக்கிறேன். ஸோ இந்த பேட்டரை நல்லா ரெடி பண்ணிவிட்டு ஒரு சைடில் சாம்பாரும் ரெடி ஆயிடுச்சு, ஒரு சைடில் தோசையும் ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு குழந்தைங்களும் ரெடி ஆகிட்டாங்க. அதே டைமில் நானும் லஞ்ச் பேக் பண்ண வந்துட்டேன். ஸோ லஞ்ச்லாம் பேக் பண்ணிவிட்டு எனக்கு ஸ்நாக்ஸில் வந்து வேஃபர் தான் ரெடி பண்ணி எடுக்கிறேன். அதோட ரெசிபி நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி சிம்பிளாக ஒரு வேஃபர் தான் ரெடி பண்ணேன். நெக்ஸ்ட் என் மாமியாருக்கும் தோசை போட்டு கொடுத்தாச்சு. ஸோ அவங்க எழுந்து சாப்பிட்டுப்பாங்க. நானும் தோசை சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு நான், அண்ணா, அண்ணி 3 பேரும் சேர்ந்து பாரிஸ்க்கு கிளம்பிட்டோம். கொஞ்சம் திங்ஸ் வாங்க வேண்டியது இருந்தது. அங்கே வந்து எனக்கு ஒரு பேக் பிடிச்சிருந்தது சொல்லிட்டு நான் ஒரு பேக் வாங்கினேன். நெக்ஸ்ட்டு பேக் வாங்கியாச்சு. இதில் க்ராசரி ஐட்டம்ஸும் நிறைய திங்ஸ் வச்சுட்டு போகலாம். பெரிய பேக் தான். ப்ரைஸும் அஃபோர்டபுள் தான். ஸோ மார்க்கெட்டில் ஒரே க்ரௌடு. ஸோ வீடியோ அவ்வளோவா எடுக்க முடியல. ஸோ குட்டி குட்டி கிளிப்ஸ் தான். அப்புறம் வாங்க வேண்டிய திங்ஸ் வாங்கியாச்சு. இந்த பேக் தான் வாங்கியிருந்தேன். பார்க்கவும் ஹேண்ட் பேக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அதே நேரத்தில் க்ராசரி பேக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வ்ளாகில் பார்க்கலாம். பாய்.